முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வாய் இருக்கிறவன் நிறையவே பேசவே மாட்டான், கொஞ்சம் அறிவு இருக்கிறவன் தான் அதிகமாக பேசுவான். ஏன்னா இப்போது வாய் இருக்கிறவன் எல்லாருமே பேசுகிறான், அதுலேயும் தற்கூரியாக இருந்தால் ரொம்ப அதிகமாக கண்ணாப்பின்னான்னு பேசுகிறான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து தமிழன் பிரசன்னாவும் காயத்ரி ரகுராமும் புதிய தலைமுறையில் வந்து கலந்துக்கிட்ட ஒரு விவாதத்தை பார்க்க நேர்ந்தது. அந்த விவாதத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை யூனிவர்சிட்டியை வந்து திமுக ஆட்சியில் பண்ணுங்க, எவ்வளோ ஒருத்தவங்க இன்னும் அப்படியே கண்ணாப்பின்னான்னு கத்திக்கிட்டே இருக்குது, இந்த பென்சில் ஆட்டிக்கிட்டே பேனாவை ஆட்டிக்கிட்டே, என்னமோ ரொம்ப அறிவாளி மாதிரி. தெரியும் சரி, எத்தனை யூனிவர்சிட்டிஸ் கொண்டு வந்திருக்கீங்க அது சொல்லுங்க. நீங்க எத்தனை யூனிவர்சிட்டிஸ் கொண்டு வந்திருக்கீங்க? யூனிவர்சிட்டிஸ் கொண்டு வந்திருக்கீங்க அது சொல்லுங்க. நீங்க எத்தனை யூனிவர்சிட்டிஸ் கொண்டு வந்திருக்கீங்க? நான் ஒத்துக்கிறேனே, அந்த டைட்டில் பார்க்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து காயத்ரி ரகுராமுடைய ப்ரொஃபைல் என்ன, கடந்த 20 வருஷமா அது கடந்து இப்போ இருக்கிற ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கு தெரியும். தமிழன் பிரசன்னா யார், 20 வருஷமாக அவர் எப்படி அரசியலை பார்த்து பழகி வந்திருக்காரு, அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படிங்கிறதும் பல பேருக்கு தெரியும். அப்போது 2 பேரை சரிசமமாக ஒரு விவாதத்தில் அமர வைக்கிறதே தவறு. இருந்தாலும் ஜனநாயகத்தில் வந்து கல்வி தகுதி அதெல்லாம் இன்னும் பெரிய இது கிடையாது. 2 பேர் அமர்ந்துட்டாங்க, அட்லீஸ்ட் கொஞ்சம் படிச்சுனா வந்திருக்கணும். வந்து உட்காந்துக்கிட்டு நீ என்ன பண்ணிச்சுது திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம 1967 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்தது, அதுக்கப்புறம் பின்னாடி என்ன நிலைமை இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் சில டேட்டாஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வைக்கல, முன்னாடியே, அதாவது 1996 அந்த டயங்களில், 96 97 இந்த டயத்தில் வந்து நான் அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆரம்பித்த காலங்கள்லேயே வந்து நான் சில டேட்டாஸ்லாம் எடுத்து வச்சு பேசுவேன். பொதுவாகவே ஓரலாக பேசுவேன். எந்தெந்த யூனிவர்சிட்டிலாம் வந்து கலைஞர் வந்து ஓப்பன் பண்ணார், திமுக அரசாங்கம் எத்தனை பல்கலைக்கழகங்களில் உருவாக்குச்சு, எத்தனை பள்ளிகளை உருவாக்குச்சுன்னு சொல்லி ஓரலாக பேசுவேன். அப்பயே இதற்கான நோட்டீஸ்லாம் அடித்து எலெக்ஷனுக்கெல்லாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில் நான் மறுபடியும் ஒரு தடவை இன்றைக்கி எடுத்து பார்த்தேன், யோசிச்சு பார்த்தேன் என்னெல்லாம் வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஏன்னா அன்றைக்கி தகவல்கள் வந்து கிடைக்கிறது அரிது, இன்றைக்கி தகவல் நிறைய கொட்டி கிடக்கு. அப்படி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு 1967க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 109 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருந்துச்சு. இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 67 to 76 வரைக்கும் அண்ணா ஆட்சியில் 67 வர்றாரு, பிற்பாடு இவர் கலைஞர் வர்றாரு, 76க்குள்ளேயும் 68 நியூ காலேஜஸ் ஓப்பன் பண்ணிடுறாரு. 2010ஆம் ஆண்டளவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 587 கல்லூரி வந்துருக்குது. இதில் 62 கல்லூரி வந்து அரசுக்கு சொந்தமானவை. இதில் வந்து 9 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள், 133 அரசு உதவி பெறும் கல்லூரிகள் மற்றும் 383 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். ஸோ இது ஓகே. அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு நம்ம நேரடியாக பதில் பண்ணுவோம். எத்தனை யூனிவர்சிட்டி தொடங்கினாரு, எத்தனை திமுக அரசாங்கம் எத்தனை பல்கலைக்கழகங்கள் தொடங்குச்சு அப்படின்னு நேரடியாகவே கேள்வி கேட்குது. நமக்கு சொல்கிறேன், முதல்ல விவசாய பல்கலைக்கழகம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து இந்தியாவிலே முதல்ல தொடங்கினது கோயம்புத்தூரில் கலைஞர் தான். முதல்ல வெட்னரி யூனிவர்சிட்டி ஆசியாலேயே, அதாவது ஆசிய கண்டத்திலேயே முதல்ல வெட்னரி யூனிவர்சிட்டி தொடங்கினது வந்து கலைஞர் தான். இது மட்டும் இல்லை, இந்தியாவில் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகம், அதாவது சட்டத்துக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் முதல்ல தொடங்கினது, அதுவும் அம்பேத்கர் பேரில் தொடங்கினதும் யார் அப்படின்னா கலைஞர் தான். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம், எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கலைஞர் எம்ஜிஆர் பேரில் யூனிவர்சிட்டி தொடங்கியிருக்காரு. ஆச்சரியத்தை பாருங்கள். தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு, உருது அகாடமி ஓப்பன் பண்ணியிருக்காரு. இது தவிர்த்து அவருடைய இன்னொரு பாலிசி இருக்குது. சரி, இந்த லைனுக்கு வருவோம். இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் விடுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இவர் தான் உருவாக்குனது, அது மறந்தாச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி இவர் தான் உருவாக்கியிருக்காரு. சரி, அதை தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இவர் தான் உருவாக்கியிருக்காரு. தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இதுவும் இவர் தான் உருவாக்கியிருக்காரு. ஏன்னா இத்தனை உருவாக்கிட்டு சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருக்காருன்னா 1999 to 2001 வந்து ஒரு பாலிசி உருவாக்குறாரு. என்ன உருவாக்குறாருன்னா, மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அப்படின்னு ஒரு கொள்கை, ஒரு விஷனை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துகிறாரு. அதாவது 1999 இறுதியில் ஆரம்பித்து 2000 வந்து அதுக்கான கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி 2001 முதல் கல்லூரியை ஓப்பன் பண்ணிடுறாரு. ஸோ அதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளுடைய கட்டமைப்பு. ஸோ யூனிவர்சிட்டினாலும் சரி, பள்ளிகள்னாலும் சரி, கல்லூரிகள்னாலும் சரி, எல்லாமே பெருவாரியாக உருவாக்கப்பட்டது திமுக ஆட்சியில் தான். இப்போ இருக்கிற கடந்த 5 வருட ஆட்சியிலும் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து படின்னு சொல்கிறாரு. பல திட்டங்களை வந்து கல்விக்காக உருவாக்கியிருக்காரு. நீ வந்து இன்றைக்கி உட்காந்துட்டு இந்த அம்மா கேள்வி கேட்குது, காயத்ரி ரகுராமன் யாரோ ஒரு ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுச்சு யூனிவர்சிட்டின்னு கேட்குறது வந்து, அதாவது காமெடின்னு உச்சம் இல்லை, தற்குறித்தனத்தின் உச்சம்னு நம்ம சொல்லலாம். நன்றி.